அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஹெச் ராஜா. இந்த காணொளி எதற்கு அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி மொழி என்ன அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 343 விதி பிரகாரம் ஹிந்தி மொழி தான் ஆட்சி மொழி. ஆங்கிலமும் ஒரு ஆட்சி மொழி தான். ஆனால் அது 2வது இடத்துல தான் இருக்குது. அதுவும் தற்காலிகமாக தான் இருக்குது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதத்தினுடைய ஆட்சி மொழியை யாரும் எதிர்க்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. புரியுதா? எப்படி நம்முடைய திருக்குறள் உலக பொதுமறை நூலாக மாறியது, அந்த திருக்குறளை ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் அதை உருவாக்கம் செய்து அதை நம்ம வெளியிட்டதுனால அப்படி தான் அவங்களுடைய மொழிகள் அதை படித்தனால தான் அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அங்கும் சில இதே போன்ற திருக்குறள் போன்ற நிறைய நூல்கள் உள்ளன. அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? மொழி கற்றலின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இருமொழி கொள்கை வேண்டும், அது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த மக்களுடைய வளர்ச்சியை பார்க்க மாட்டார்கள். கண்டிப்பாக, அதாவது நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் பிற்போக்குத்தன்மை தான் இந்த இருமொழிக் கொள்கையை என்று மாறுதட்டி கொள்பவர்கள். உண்மையில் மும்மொழிக் கொள்கை வந்தால் நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் அனைத்தையுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே நான் கண்டிப்பாக மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேன். நன்றி.